ஹீரா வந்து நேத்தி இவங்க கரெக்டாக இந்த அவார்ட் வாங்கும்போது அவங்களோட இணையதளத்தில் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அவரால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன், அவர் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிற மாதிரி கரெக்டாக அவர் அவார்ட் வாங்கும்போது இது பேசப்பட்டது உண்மையாவே. எங்கேருந்து இந்த மாதிரி புதை பொருளாதார செயலாம் பண்ணுறீங்க? இல்லை சார், அவங்க தான் சார் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்கள மறந்து போய் அவங்க இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. அப்புறம் காதல் கோட்டையில் வந்து இவங்க இன்னொரு ஹீரோயினாக வருவாங்க. ஆமாம் சார். அவங்க முக்கியம் ரொம்ப நெருக்கமாக இருந்து சரத்குமாரோட இருந்தாங்க. அஜித்குமாரோட இருக்கு இல்லையா? சரத்குமார் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களே. சரத்குமார் வந்து தன்னுடைய முதல் மனைவியை விட்டுட்டு இவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தார். அதுக்கப்புறம் தான் ராதிகா. காதல் கோட்டை படத்தில் அவங்களுடைய ஜோடி வந்து அவ்வளோ பெருசாக வந்தது. தன்னுடைய உண்மையான காதலி யார் அப்படிங்கிறதே தெரியாது தானே அந்த கதையை. அந்த கமலிங்கிறது யார் அப்படிங்கிறது அந்த பெண் அந்த கடிதத்திலேயே சந்திச்சுக்கிட்டு அந்த காதலி யாருங்கிறது அந்த படமே. அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது அந்த பாட்டெல்லாம் வந்து பிரமாதமான பாட்டு. ஆமாம் சார்.